வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கஞ்சியோடைய ரெசிபி பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து கருப்பரிசி கஞ்சி. சரிங்களா? இது வந்து உடம்புக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. நல்லா பார்த்துக்கோங்க. 2 பேர் குடிக்கிற மாதிரி இருந்தால் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. சரிங்களா? இந்த அரிசி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2 மாதத்தில் உங்களுடைய உடம்பு குறையிறது உங்களுக்கே தெரியும். நானே வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பரிசி கஞ்சி குடிக்கிறது விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து அரை மணி நேரம் வாக் பண்ணணும், வார்ம் அப் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். இந்த கஞ்சி இப்போ எப்படி செய்வது மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? இது எப்படி நீங்கள் அரிக்கிறது அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? நல்லா கொஞ்சம் தண்ணி கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேவையான அளவு கரண்டி எடுத்திங்கன்னா 2 பேர்னால் 2 கரண்டி ஃப்ரெண்ட்ஸ், 3 பேர்னால் 3 அளவு. உங்களோட அளவு நீங்கள் எப்படி போடணுமோ போடலாம். ஆனால் வெயிட் லாஸுக்கு நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கும் நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொதி வரணும், நிறைய கொதி வரக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னா பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பூண்டு சேர்ப்பேன். இப்போ வீட்டில் பூண்டு வேணான்னு சொன்னாலும் பூண்டு சேர்க்காமல் இது வந்து டெய்லியும் ஏர்லி மார்னிங் அப்புறமா நைட்டு சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தேவையான கொதி வந்துருச்சு. அதில் இப்போது இந்த கருப்பரிசி நான் சேர்த்துக்கலாம். கஞ்சிக்கு தேவையான இது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நிப்பாட்டக்கூடாது, கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் கிண்டாமல் விட்டிங்கன்னா இது வந்து கட்டி ஆகிடும், அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். அடுப்பு ஓரளவுக்கு தேவையான அளவில் சிம்மில் வச்சுக்கலாம். தேவையான அளவில் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கிண்டிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பாருங்கள், கிண்ட இந்த கஞ்சி வந்து திக்னஸ் ஆகும். கிண்ட திக்னஸ் ஆகும். அப்படி தண்ணி உங்களுக்கு பத்தலைன்னா 1 லிட்ரு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா ஒரு 4 பீஸ் 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. இதுதான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. சரிங்களா? நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. நல்லா கிண்டணும். சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் நிப்பாட்டினா கூட அது கட்டி ஆகிடும், அப்புறமா களி மாதிரி ஆகிடும். நீங்கள் இதுலேயே களி செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கஞ்சி இப்போ ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். வணக்கம். எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கஞ்சி ட்ரை பண்ணுங்கள். உடம்பு ஒல்லியாகிறவங்க இது குடிங்க, சுகர் கம்மியாக்குறவங்களும் இது குடிங்க. கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த அரிசி எப்படி செய்யணும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.